நம்ம போன வாரத்தில் இண்டிகேட் பண்ணியிருந்த மாதிரி 25,116க்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியல. போன வாரத்தோட ஹை வந்து 26,062.95. ஸோ இந்த வாரத்தோட ஹை வந்து 25,079.20. விக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது 16.1. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நிஃப்டியை விட பெட்டராகவே இருக்குது. ஏன்னா வீக்லி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த வாரமும் ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகிருக்கு. கரண்ட் வீக் ஹை 55,875.75. ப்ரீவியஸ் வீக் ஹை 55,695.55. அதனால் ஹையர் ஹை எவ்ரி வீக் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரம் பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. கன்சாலிடேஷன் பிட்வீன் 2,215 to 2,130. இது வந்து கன்சாலிடேஷன் பிட்வீன் அப்படின்னும் போது நம்ம வந்து பை இன் பிட்வீன் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறோம். நியூஸ் கஃபே வியூவர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வந்து நம்ம ஆப்ஷன் கால்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆப்ஷன் செயின்ஸை நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சு நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்ஷன் செயினை வச்சு நீங்கள் வந்து ஈக்விட்டி மூவ் ஆகிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின்லேயும் போயிட்டு கம்ப்ளீட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, வால்யூம் என்ன இருக்குது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, ப்ரைஸ் என்ன இருக்குது, எல்லாமே பார்த்துட்டே வரும்போது கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். எப்பவும் பார்க்குறப்போ முதல்ல நிஃப்டி லாஸ்ட் வீக் என்ன நடந்ததுன்றதை பார்த்துருவோம். லாஸ்ட் வீக் ஹியூஜ் வால்டைல். நம்ம போன வாரத்தில் இண்டிகேட் பண்ணியிருந்த மாதிரி 25,116க்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியல. போன வாரத்தோட ஹை வந்து 26,062.95. ஸோ இந்த வாரத்தோட ஹை வந்து 25,079.20. விக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது 16.1. வென் கம்பேர் டு தேர்ஸ்டே விக்ஸு கம்பேர் பண்ணும்போது ஃப்ரைடே விக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் சைன். வீக்லியில் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. கரண்ட் வீக் ஹை 25,079.20. லோ இஸ் 24,677.30. ப்ரீவியஸ் வீக் ஹை இஸ் 25,062.95. நியர் ஹை இஸ் 25,116.25. இதுதான் ஒரு ப்ராடர் வியூ. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,750.70, விச் இஸ் ஸ்லைட்லி லெசர் தென் இந்த வாரத்தோட க்ளோஸ். தட் இஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,750. அது மட்டும்தான் கொஞ்சம் கன்சர்ன். மற்றபடி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அண்ட் விக்ஸ் கம்மியாக இருக்கிறதும் பாசிட்டிவ் தான். அண்ட் இப்போவும் ட்ரெண்ட் வந்து இஸ் இன் சைட்வேஸ் பிகாஸ் ஆஃப் 25,116 கட் ஆகலை, பாட்டம்லேயும் கட் ஆகாததால் இதே சைட்வேஸ் ஜோனில் தான் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு இந்த வாரத்துலேயும் ப்ராபபிலிட்டி இருக்குது. வீக்லியில் ஹையர் ஹை பட் லோயர் க்ளோஸ், அது ஒரு கன்சர்ன்றதால் அதையும் வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம், காஷியஸாக இருக்கணும். ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,900, 25,200, 25,400. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,900. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 24,750. இந்த 900க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் இருக்கும். 25,200க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் ஷார்ட் கவரிங்கில் 25,400 ப்ளஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பிகாஸ் 25,116 வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஹைன்றதால அதை கட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து ஷார்ட் கவர் மூவ் கிடைக்கும். ஸோ இந்த ஷார்ட் கவர் மூவ் கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட் 24,900க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். எனி டே க்ளோஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பர் சைட் போயிட்டு 25,200க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஆல் த ஹையர் சைட் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. லீஸ்ட் சப்போர்ட் 24,650. இப்போதைக்கு லீஸ்ட் சப்போர்ட் 24,650. 24,650க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா 24,500 to 24,250 ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். நம்ம எங்கே காஷியஸாக இருக்கணும்னா 24,650க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா வெரி காஷியஸ். கொஞ்சம் லாங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பண்ணலாம். சப்போர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி 24,500 and 24,250 இருக்குது. மீடியம் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் 24,900. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் 25,080 and 25,120 க்ளோஸ் பேசிஸில் வரும்போது புல்லிஷ்னஸ், அப் ட்ரெண்ட் புல்லிஷ்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். நான் முதல்ல சொல்லிடுறேன், ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். இந்த இண்டைசஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நாலேஜ் பர்பஸுக்கு தான். சாஃப்ட்வேரில் ஜென்ரேட் பண்ணுற சிக்னல்ஸ் இதெல்லாம் வச்சு தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் கால் எடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் உங்கள் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பேங்க் நிஃப்டி க்ளோஸ்ட் அட் 55,749.70. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நிஃப்டியை விட பெட்டராகவே இருக்குது. ஏன்னா வீக்லி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரமும் ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆயிருக்கு. கரண்ட் வீக் ஹை 55,875.75, ப்ரீவியஸ் வீக் ஹை 55,695.55. அதனால ஹையர் ஹை எவ்ரி வீக் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எனி கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து அப் ட்ரெண்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுன்றது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீக்லி க்ளோஸ் இஸ் அபவ் லாஸ்ட் வீக் ஹை 55,695.55, பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த வாரம் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 56,400 and 56,800. லீஸ்ட் சப்போர்ட் 55,350. கீழே சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னா 55,000 and 54,500க்கு 55,350க்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது காஷியஸாக இருக்கணும். 55,000 and 54,500க்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் வீக் ஹை, அதாவது இப்போ வந்து ஹையை மறுபடியும் கிராஸ் பண்ணி போகும்போது 56,400 to 56,800 இஸ் த ப்ராபபிலிட்டி. ஸோ மீடியம் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 55,900 இஸ் த மீடியம் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் above 55,900 க்ளோஸ் பேசிஸில் வரும்போது டெஃபினட்டாக வந்து பேங்க் நிஃப்டி ரொம்ப புல்லிஸாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டேட்டா இண்டிகேட் பண்ணுது. இந்த டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்து தான் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும் எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸில் வந்து ரைட் ஆகிருக்கு, எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸில் வந்து கால் சைடில் ரைட் ஆகிருக்கு, எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் வந்து புட் சைடில் ரைட் ஆகிருக்கு அப்படின்றது வரும். எந்த ஸ்ட்ரைக்கில் கால் கவர் ஆகிருக்கு, அந்த எந்த ஸ்ட்ரைக்கில் புட்டு கவர் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்து தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். பை நாலேஜ் பர்பஸ் நீங்கள் ஆப்ஷன் செயின்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கும் போது இது எல்லாமே வந்து கொஞ்சம் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து கோயின்சைட் ஆகிட்டு நல்லாவே புரியும் நான் சொல்கிறது என்னென்னு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கங்க. அண்ட் DIFI இந்த வீக் பொறுத்தளவு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஃபார் இந்த வீக் ஃபுல்லாகவே ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே கம்ப்ளீட்டாக கேஷ் செக்மெண்ட்டில் பையில் தான் இருக்காங்க. FI ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் புல்லிஸ், அவங்களும் வந்து மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் பையில் தான் இருந்தாங்க. அண்ட் ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 30 days கம்பேர் பண்ணும்போது போத் ஆர் இஸ் புல்லிஸ் தான். ஸோ புல்லிஸில் தான் இருக்குது. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து டிப்ளாய் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது இது கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம மொமெண்டம் ஸ்டாக்ஸ் எப்பவும் கொடுப்போம் எவ்ரி வீக். ஸோ மொமெண்டம் ஸ்டாக்ஸ் பொறுத்தளவு பை முத்தூட் ஃபினான்ஸ், இது NBFC அம்பர்லாவில் வருது. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரம் பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. கன்சாலிடேஷன் பிட்வீன் 2,215 to 2,130. இது வந்து கன்சாலிடேஷன் பிட்வீன் அப்படின்னும் போது நம்ம வந்து பை இன் பிட்வீன் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிறோம். 2215 to 2130 வரைக்கும் அக்குமுலேட் பண்ணலாம். கேபிட்டலை வந்து சின்னதாக ஒதுக்கிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். வீக் பிலோ 2000க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். ஸ்ட்ராங் அபவுட் 2250. எக்ஸ்பெக்டட் ஜோன்ஸ் ஆர் 2350 அண்ட் 2420. ட்ரெண்ட் புல்லிஸாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். அண்ட் FII ஸ்டேக்ஸ் வந்து லாஸ்ட் மந்தில் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் நம்மளோட மொமெண்டம் ஸ்டாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே கிடையாது. நீங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். FIIs இன்க்ரீஸ் பண்ணும்போது குவார்ட்டர்லி எப்படி மூவ் கிடைக்குதுன்றதும், பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆகும்போது எப்படி அதை வந்து மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இங்கே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸ்ன்றதால சாஃப்ட்வேரில் வர சிக்னல்ஸை வச்சு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அதானி போர்ட்ஸ் கன்சாலிடேஷன் பிட்வீன் 1,432 to 1,345. ஸோ கன்சாலிடேஷன் அப்படின்னும் போது பை இன் பிட்வீன் அந்த மாதிரி தான். 1,432 to 1,345. 1,432 ரூபாலேருந்து 1,345 ரூபாய்க்கு அதானி போர்ட்ஸ் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். வீக் பிலோ 1,250. இது ஏன்னா தமிழில் சில பேர் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் நிறைய கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறதால தங்கிலீஷ் எல்லாம் போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதனால் தமிழில் சொல்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். வீக் வந்து 1,250 அப்படின்னு 1,250 ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் ஆனால் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஸ்ட்ராங்காக இருந்தது ஸ்டாக் ஸ்ட்ராங்காக இருந்தது 1,460க்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்பெக்டட் ஜோன்ஸ் வந்து
இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதுக்கு 1550 to 1590 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ், ப்ரொமோட்டர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். டிஐஐ ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில். ஸோ இதையும் வந்து நம்ம மொமெண்டம் ஸ்டாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஃப்ஐயோட ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு 2 கவுண்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதை பொறுத்தளவு எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேக் வந்து ஸ்பிக். முதல்ல வந்து ஸ்பிக்கு, இது வந்து கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் செக்ஷனில் வர்றது, அந்த செக்டரில் வர்றது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, ப்ரைஸ் டு புக் 1.45 டைம்ஸ் இருக்குது. நோ பிளட்ஜ். எஃப்ஐ இன்க்ரீஸ்டு ட்ரிமெண்டஸ்லி, ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன் மார்ச் 2025 வந்து நிறையவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இபிஎஸ் வந்து 7.64 கொடுக்குறாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் இபிஎஸ். இந்த ஸ்டாக்கோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் இபிஎஸ் இது. டிவிடெண்ட் வந்து 26% கொடுக்குறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 rupees நம்ம 26%, டிவிடெண்ட் வந்து நல்ல ஹையஸ்ட் டிவிடெண்ட். லாங் டேர்ம் ஹோல்டிங் தான் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங். எஃப்ஐ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க உடனே வந்து ஒரே மாதத்துலையோ இல்லை 15 நாள்லையோ புக் பண்ண மாட்டாங்க. ஆன் எவ்ரி குவார்ட்டர் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா டிக்ரீஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வரதா, குறைக்கிறதா, இல்லை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிறதா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன் எவ்ரி குவார்ட்டரில் செக் பண்ணிகிட்டே வரணும். செக் பண்ணிகிட்டே வந்து பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து நல்லா சேர்ன் பண்ண முடியும். ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். எப்போவுமே வந்து இண்டிவிஜுவலாக நானும் நீங்களோ வாங்கினாலாம் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகாது. எஃப்ஐ, டிஏ எல்லாம் இவங்க வந்து பெரிய பெரிய வால்யூமில் வாங்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டாக்கில் வந்து பெரிய மொமெண்டம் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு 80-80+ தான் இருக்குது. இப்போவே 80+ தான் இருக்குது. 100 வரைக்கும் போயிட்டு திரும்பி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இன்னொரு எஃப்ஐ இன்க்ரீஸ்டு ஸ்டேக் வந்து சக்தி பம்ப்ஸ். சக்தி பம்ப்ஸ்ன்றது ஃபண்டமெண்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனி. அண்ட் ஃபேஸ் வேல்யூ 10 rupees. ஃபேஸ் வேல்யூ 10 rupeesன்னும் போதே நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 rupees இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் ஸ்பிளிட் அண்ட் போனஸஸ் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டாக் வந்து கன்வெர்டட் மல்டிபிள்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ப்ரைஸ் டு புக் 8.87, இதே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 8.87 வந்து ஜாஸ்தி மாதிரி இருந்தாலும் இதோட லைஃப் ஐ வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ பிளட்ஜ் ஒன்றுமே இல்லை, இப்போ வரைக்கும் பிளட்ஜ் எதுவுமே இல்லை. எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது 2% மார்ச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2%மே ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஃப்ரெஷ்ஷாக வந்து 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சம்திங் இஸ் தேர் அப்படின்னு அர்த்தம். சம்திங் இஸ் குக்கிங் வைக்கலாம் நம்ம. இபிஎஸ் 34 rupees கொடுக்குறாங்க. ஸோ இபிஎஸ் பியூட்டிஃபுல் இபிஎஸ். டிவிடெண்ட் 3%. இது எல்லாமே லாங் டேர்ம் ஹோல்டு. ஸோ லாங் டேர்ம் ஹோல்டு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம உடனே ஒரு கேபிட்டலை வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 rupees நீங்கள் வந்து ஒதுக்குறீங்கன்னா 3 times ஆஃப் பர்ச்சேஸ் 15,000, 15,000 அண்ட் 20,000 அந்த மாதிரி ஒரு 3ஆக பிரிச்சுட்டு குறையும் போதும் நீங்கள் வாங்கி அக்குமுலேட் பண்ணும்போது தான் மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம வந்து பெரிய பர்சன்டேஜில் ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஸோ எஃப்ஐ இன்க்ரீஸ்டு ஸ்டேக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, டிஐஐ இன்க்ரீஸ் ஸ்டேக்கில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து எங்கே வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. அதை கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கெல்லாம் நிறைய நாலேஜ் வேணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அது மாதிரி கண்டுபிடிக்க முடியலனாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த ப்ரைஸில் இருக்கோ அங்கேருந்து ஒரு 3 times பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணாலே ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடச்சிரும். ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகும்போது நம்ம பெரிய ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம நியூஸ் கஃபே வியூவர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வந்து நம்ம ஆப்ஷன் கால்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம். ஆப்ஷன் செயின்ஸை நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சு நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்ஷன் செயினை வச்சு நீங்கள் வந்து ஈக்விட்டி மூவ் ஆகிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின்லேயும் போயிட்டு கம்ப்ளீட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, வால்யூம் என்ன இருக்குது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, ப்ரைஸ் என்ன இருக்குது, எல்லாமே பார்த்துட்டே வரும்போது டெஃபினட்டாக ஆப்ஷன்ஸில் சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸில் மேட்ச் ஆகும்போது ப்ரைஸும் மேட்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டியில் ப்ரைஸ் மேட்ச் ஆகும்போது டெஃபினட்டாக அந்த ஸ்டாக் மேலே போகுதுன்றது முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எஃப்ஐ இதெல்லாம் இவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸோ ஒரு சில நேரங்களில் இண்டைஸஸோ வந்து எந்த பக்கம் போகணும்னு தெரியாதப்போ அவங்க வந்து ஹெட்ஜிங் போடுவாங்க 2 சைட்லேயும். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே எல்லாம் வருதுன்னா சாட்டர்டே சண்டேல மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுன்ற கன்ஃபியூஷன் இருக்கிறதால அவங்க வந்து பர்டிகுலராக ஹெட்ஜிங் போட்டு வைப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு ஸ்டாக் மூவ் ஆக போகுது அப்படின்னு ஒரு சில கிளியர் ஐடியா வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ்லேயே நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நமக்கு 3 to 5% ஆர் 3 to
8-10% வந்து டெஃபினட்டாக ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கும். வித் ஸ்டாப் லாஸ் அனாலிசிஸும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணோன்னா ஆப்ஷன் செயினை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து படிக்கணும், ரீட் பண்ணணும். பர்டிகுலர் ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயினை வந்து நல்லாவே ரீட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் வந்து ரைட்டிங் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கால் ரைட்டிங் இருக்குது, எங்கெங்கெல்லாம் புட் ரைட்டிங் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கால் ரைட்டிங் கவர் ஆகிருக்கு, எங்கெங்கெல்லாம் புட் ரைட்டிங் கவர் ஆகிருக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் செயினில் வந்து ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் மேலே போப்போதா இல்லை கீழே போப்போதா அப்படின்றது ஒரு 95% வரைக்கும் நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். இந்த 5% மிஸ் ஆகிடும். டெஃபினட்டாக ஒரு 95% டெஃபினட்டாக கெஸ் பண்ணலாம் வித் டைட் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு. ஸோ read option chain fully and conclude which side as possible upside momentum அப்படின்றது conclude என்னன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து conclude பண்ண முடியும். இந்த சைடு தான் மார்க்கெட் இப்போ வந்து அப்சைட் தான் போகும், மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் டவுன் சைடு தான் போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து conclude பண்ண முடியும். ஏன்னா பிஃபோர் மூவிங் தட் பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஆப்ஷன்ஸில் தான் ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. முதல்ல ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் தான் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் பர்டிகுலராக மூவ் ஆக போகுதுன்னா கால் ஆப்ஷன்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஃபியூச்சர்லேயும் லாங்கில் இருப்பாங்க. ஸோ ஏன்னா பக்காவாக அவங்களுக்கு வந்து டெசிஷன் தெரியும் மேலே போகுதுன்றது. ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸ்லையும் லாங்கில் இருப்பாங்க, ஆப்ஷன்ஸ்லையும் லாங்கில் இருப்பாங்க. ஆப்ஷன்ஸ்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி அந்த மாதிரி தெரிய போகிறதுனா நிஃப்டியில் வந்து எவ்ரி 50-50-50யில் மேலே இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனையும் பை பண்ணி வச்சுருவாங்க. பை பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சர்லையும் லாங் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து டிசைன் ஆகிருக்கிறது உங்களால் ரீட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டெஃபினட்டாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து வின் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் செயினை வச்சுட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதிலே நீங்கள் பார்க்கும்போதே வந்து ஸ்டாப் லாஸையும் வந்து ஈக்விட்டியில் அனலைஸ் பண்ணிடலாம். ஈக்விட்டியில் எது ஸ்டாப் லாஸ்ன்றதையும் அனலைஸ் பண்ணிடலாம். என்ட்ரி பிரைஸ் என்னன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம். டார்கெட் என்னன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் டெஃபினட்டாக. இதே ஆப்ஷன் செயின் வந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை எக்ஸ்பேண்ட் பண்ண போகுது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்டாக்கோட லோ பிரேக் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மொமெண்டம் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 2300 2400 2450 வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கு கூட ப்ராபபிலிட்டி இருக்கும். இதெல்லாமே வந்து ஆப்ஷன்ஸில் தான் முதல்ல வந்து டிசைன் ஆகும். ஆப்ஷன்ஸில் டிசைன் ஆகிட்டு தான் வந்து பர்ஃபெக்டாக மூவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதை பற்றி ஒன்று டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அப்போது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம் ஆன் 21 May 2025. அன்னைக்கு அந்த பை ட்ரிகர் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் வந்து பை ட்ரிகர் கொடுத்துருந்தது. பை ட்ரிகர்னாலே கால் சைடில் தான் ட்ரிகர் ஆகுறதுன்றது தெரியும். ஸோ 21 5ஆம் மாதம் 21 தட் இஸ் 21 May லோ வந்து 270.35, ஹை வந்து 274.35. அப்போது ஸ்டாப் லாஸ் 270 ஆன் க்ளோஸ் பேசிஸ்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அன்னைக்கே ஆன் 21 May ஈவினிங் தான் நம்மளுக்கு தெரியும், மார்னிங்கில் தெரியாது, ஈவினிங் தான் தெரியும். ஸோ ஈவினிங் தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் 22 அன்னைக்கு இந்த 270க்கு கீழே மார்க்கெட் போகலைன்னா அந்த ஸ்டாக் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து தைரியமாக பை பண்ணலாம். ஸோ 22 அன்னைக்கு 271.40 லோ, 274.55 ஹை. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம பை பண்ணிடணும். கண்டிப்பாக அந்த பை பண்ண விஷயம் 270க்கு கீழே வந்தால் க்ளோஸ் பண்ணணும். 270க்கு கீழே வராமல் இட் வெண்ட் அப் டு 290+ வரைக்கும் போச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம ஆப்ஷனில் வந்து கரெக்டாக பிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ஈக்விட்டியில் வந்து 3 to 5%லேருந்து 3 to 10% டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா இதெல்லாம் பழசு, நீங்கள் புதுசாக ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வேணாம், இந்த வாரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கன்னுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த வாரத்துக்கு கரண்ட் ஐடியா பேஸ்ட் ஆன் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து எஸ்பிஐ கார்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். 30ஆம் தேதி க்ளோஸ் ஆகிருக்கிறது 921.05, பை இன் பிட்வீன் 921 to 910. அது வரைக்குமே நீங்கள் எங்கன்னா பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 900க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். டார்கெட்ஸ் ஆர் 948 and 965. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாங்கி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரண்ட் ஐடியாவையும் நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. ஐ திங்க் இந்த வாரத்துக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.